குழந்தைகளுக்கு சாப்பிடலாம். பிறந்த நம்ம வந்து 15 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். இப்ப நமக்கு வந்து கனிகள் நமக்கு கிடையாது. அந்த வெயிட் ஸ்டாப் ஆன பிறகு அதுக்கப்புறம் எந்த ஃப்ரூட் போட்டாலும் இப்ப ஐயா பாத்தீங்கன்னா ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டாரு அப்படின்னா 2 ஹவர்ஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா கலண்டு வெளியே வந்துரும். அப்படி வரல அப்படின்னா அப்ப உள்ள உன்னே ஏதோ குற்றம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி போட்டோமோ அது அப்படியாவே வெளியே வந்துடணும். பாத்துட்டே இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வெயிட் மிஷின் வாங்கி பாத்துட்டே இருக்கோம். நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்டேஜ் ஆமா வெயிட் மிஷின் இப்ப நம்ம நெசசரி. சோ நமக்கு எதனா ஒரு கூட குறையுதுன்னா நம்ம பாத்துக்கலாம். அந்த ஸ்டேஜ் போன பிறகு பாடி சுத்தமான பிறகு அப்ப கூட வந்து ரெகுலரா ஃப்ரூட் எடுக்கணும்னு கிடையாது. ஃப்ரூட் கிடையவே கிடையாது. நமக்கு வளர்ந்த பிறகு ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடையாது ஆக்சுவலி. ஈவன் சுத்தமான பிறகு நம்ம சாப்பிடவே தேவையில்லை. அப்ப கூட ஃப்ரூட் தேவையில்லை. ஐயா வந்து அதை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்றாரு. கரெக்ட் கரெக்ட். இருங்க, இது வந்து உணவு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். சக்தியை வந்து விண்வெளியிலிருந்து எடுத்துக்கிறது, காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனே மாத்துகின்ற பொழுது உணவு என்பது ஆடம்பரமாக மாறிவிடுகிறது. எதை சாப்பிட்டாலும் ஆடம்பரம் தான். அது உனக்கு சக்தி வந்தாச்சு இல்லையே, நீங்க உங்க எண்ணத்தையே மாத்திடணும். அது நீங்க பழம் சாப்பிட்டா என்ன, வடை சாப்பிட்டா ரெண்டும் ஒண்ணுதான். பழம் சாப்பிட்டா சுத்தமாகும், வடை சாப்பிட்டா சுத்தமாகாது, அவ்வளவுதான். பழம்ங்கிறது அது வந்து ஒரு பழம்ங்கிறது குடல் சுத்தமா இருக்கா இல்லையான்னு பாக்குறது, அவ்வளவுதான். பழம்ங்கிறது பழம் எங்க இருக்கு, நல்ல பழம் எங்க இருக்கு? எங்கேயுமே கிடையாது. நீங்களா பழம், நீங்களா பப்பாளி பழம், நீங்களே பழம்ங்கிறது எங்கேயுமே நல்ல ஆரோக்கியமான பழம்ங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. வணக்கம். ஆ 8 மணிக்கு வாங்க. 8 மணிக்கு போயிட்டு இருக்குதே வகுப்பு, போயிட்டு இருக்குது 8 மணி வகுப்பு. தொடுங்க தொடுங்க தொடுங்க, அது இப்ப வகுப்பு போயிட்டு இருக்குது. தொடுங்க போடுங்க, போயிட்டு இருக்குது. அதனால அது நீங்க உணவு வந்து சாப்பிடுறதும் சாப்பிடாதுங்க உங்க இஷ்டம் தான். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. உடம்பு சுத்தமாயிட்டா உடம்புக்கு உணவு தேவையில்லை. நான் வந்து என்ன சாப்பிட்டாலும் எனக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். அது சாப்பிட்டேன்னா ஆடம்பரம். உணவே இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கறது தான். நீங்க சாப்பிட்றத பத்தியில ஒன்றும் கவலை இல்லை. சாப்பிட்றத பத்தியில ஒரு கவலையும் இல்லை. சாப்பிட்றத பத்தியில கவலை இல்லை. உங்களை சுரப்பை நோயை குணமாக்குறது கொஸ்டின் இல்ல. பட் ஆனா அது நமக்கு தேவையா இல்லையான்றது அதுதான். அந்த பசியில இருந்து நம்ம வெளியே வர்றதுதான் இங்க பாயிண்டே தவிர நம்ம சாப்பிடுறோமா இல்லையான்றதே கிடையாது. அதுதான் விஷயம். பரிணாமத்தில் நீங்க ஜெயிக்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த அதுவே ஒரு நோய் நம்ம சொல்லியாச்சு. ஆமா, ஏன் உங்களுக்கு குடிச்சு அந்த ஜீரண நீரை சுரக்காத அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். அவ்வளவுதான். சிறிது சாப்பிட்டாலும் நீங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, நீங்க கடைசியில 2 பிஸ்கெட்டே போதுமா நல்லா சுத்தமாயி உடல் இப்ப அருணாவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் செட் ஆயிரம் மாதிரி தெரியுது. இப்ப அவங்க வந்து 5 நாள் தண்ணியில போட்டிருக்கு. இப்ப வந்து 40 கிலோல தான் இருக்காங்க அவங்க. கேசவன் முயற்சி பண்றாரு, வரமாட்டேங்குது. அவரது அலைவரிசை சரியில்லை, அவங்க கூட்டு பேர பண்றாரு. தொட்டு பார்க்க வேண்டியது. இது என்ன இப்போ வழக்கம் போல 7 வகுப்பு நடக்குது, நீங்க பாட்டு தொட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அது கூப்பிடவேங்கிற அவசியமே. அது நிரந்தரமா பண்ணியாச்சு. இப்ப 4:30 மணி கூட இந்த வெளிநாட்டுக்காரங்க இவருக்காக பண்ணோம். அந்த அம்மாவுக்காக 1 மணி நேரம் குறைக்கலான்னு பாக்குறேன். அவர் 4:30 மணிக்கு வந்தாங்க, 3:30 மணிக்கு வச்சு அவங்க வருவாங்க. ஆனா வாரத்துல 2 நாள் தான் வர முடியுங்கிறாங்க. நல்ல அருமையான தன்மை உள்ளவங்க. அந்த அமெரிக்காரர் ரவி பெருமாள் என்னடான்னா 1 மாசமா ஆச்சு. இவ்வளவு அடுத்த வரும்போது கடுமையான விதிகள் பொறுத்த வரணும். ஒழுங்கா வராந்தா வாங்க, இல்லட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஒழுங்கா வரணுங்க. என்ன அவரு யானைக்குட்டி மாதிரி வச்சிருக்காரு உடம்ப. நிறைய தத்துவம் பேசணும். நேர்லயே சந்திச்சான்.
நன்கொடை கூட கிட்டத்தட்ட $1000 போங்க நன்கொடை கொடுத்தாரு. $1000 நன்கொடை கொடுத்தாரு. அளவே காணுமே. கரெக்டாக ஒரு மாசம் ஆச்சு ரவி பெருமாள். என்ன ஆனாடுன்னு தெரியல. இருக்கிறேன் இல்லை தொலைபேசியில் பண்ணணும் இல்லை வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு பேசணும். ம். அதனால நல்ல ஒரு நல்ல தரத்தில் தான் இருக்காரு. வாழ்க்கை தரம் நல்லா தான் இருக்கு. வியாபாரம் நல்லா தான் இருக்கு. அவர் நல்ல ஒரு டாட்டா இருந்தா இருக்காரு. எல்லாமே நல்ல சொகுசு வாழ்க்கை தான். உடம்பு சுத்தம் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லா குழந்தைகளும் பெருசாயிட்டாங்க. இவர் தனியா இருக்காரு. மனைவி அமெரிக்கால ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. நல்ல மனிதர். வரமாட்டேங்கிறாரு. எடை குறையுது கூடயும் சொன்னா கேட்கணும் இல்ல. அருணா இப்ப அருணா அதுதான் அருணா தான் இப்போ அருணா தான் இப்போ முதல் சோதனை உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அது எப்படி ஒபடியண்டா இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா எப்படி ஒபடியண்டா 10 மாசம் சொன்னபடி கேட்கணும். அதுக்கப்புறம் 12 வருஷம் சொன்னபடி கேட்கணும். அந்த 6 மாசம் மேல ஒத்துக்கிறது இல்லை. 12 வருஷம் சொன்னபடி கேட்கணும். நீங்க அப்புறம் சம்பாரிச்சு காட்டணும். அது வேற. அதுக்கப்புறம் நீங்க சம்பாரிச்சு வேற காட்டணும். அப்புறம் ஒரு நோயாளி கொடுத்து இப்போ ஏதாவது ஒரு நோயாளி இருக்கிறதுனால நீங்களே பேசி பேசி பழகணும். தத்துவம் தான் பேசணும். நீங்க தத்துவத்தை பேசி புரிஞ்சுக்கிறீங்களான்னு தான் கேள்வி. உங்களுடைய விவாதத்தை வச்சுதான் உங்க மாணவன் அவன் சேரணும். இப்ப என்னை நம்பி சேர்றவன் சேர்ந்துருவான். உங்களை நம்பி சேர்ற அளவுக்கு நீங்க சரியா பேசணும். கண்டபடியில பேசவே கூடாது. இதை தவிர்த்து மாத்தி பேசக்கூடாது. அதான் இப்ப கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா இப்ப நாங்களும் அம்மா இந்த நல்லது முத்து அம்மா மகேஸ்வரமா இப்ப பேச ஆரம்பிக்கிறோம். இப்ப இதுலயே எங்களுடைய உரையாடல் தெரியுது. இப்ப அவங்க என்ன பேசுறாங்க, நான் என்ன கேள்வி கேட்கறேன், நான் என்ன பதில் சொல்றேன் அப்படின்றே ஒரு வைவா மாதிரி வச்சுக்கலாம். எங்க நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, அப்படி வச்சுக்க வேண்டியதான். நாளைக்கு நீங்க ஆமா நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு பொருளாதார சிக்கல் வந்தாலும் கூட இதை வச்சு நீங்க தீர்த்துக்கணும். அதுக்குதான் இப்ப இருந்தா நான் சொல்றேன். இது பொருளாதார சிக்கலையை தீர்ப்பதற்கான இது கல்வி முறையை அறவழியில போல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது இப்ப ஆரம்பிச்சாச்சு. அருணாதான் முதலாள். அவளுக்கு எந்த அளவுக்கு உடம்பு நிக்குதுன்னு பார்க்கணும். உடம்ப நின்றுச்சுன்னா கட்டணம் இல்லை, அவ்வளவுதான். உடம்ப நிக்கலைன்னா கட்டணம். உடம்ப நின்றுச்சுன்னா கட்டணம் இல்லைன்ற வேண்டியதுதான். எதுக்கு கட்டணம் கட்டுறீங்கன்ற நான் அதெல்லாம் பார்ப்பேன். ஆனா 2 லட்சம் தயாரா வச்சுக்கணும். 2 லட்சம் தயாரா வச்சுக்கணும். என்னது அது கேட்கறனோ இல்லையோ 2 லட்சம் தயார் டெபாசிட்ல வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி. அது இந்திய மாணவர்களுக்கு 2 லட்சம், வெளிநாட்டு மாணவர்களுக்கு 5. வெயிட் குறையாம அப்படியே இருந்தாங்கன்னா எல்லாம் மக்கு பசங்க தான். அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க எல்லாம் மக்கு. ஆமா, அப்புறம் அதுக்கு பணத்தை கட்டிட்டு வான்னு சொல்லிடுவேன். யாரா இருந்தாலும் சரி. வெயிட் குறையல, எதுவுமே இம்ப்ரூவ்மெண்டே இல்லைன்னா சப்ஜெக்ட் எல்லாம் ஃபெயில் தான். ஆமா, ஒழுங்கா செயலின்னு அர்த்தம். மறுபடியும் இருந்து மறுபடியும் பரமவாதம் மாதிரி கீழ இருந்து மறுபடியும் வாடா அப்படிங்க வேண்டியதுதான். ஏன்னா ஒழுங்கு பண்ணியாக்கணும், வேற வழியே இல்லை. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே பாருங்க என்ன போட்டிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்ப போட்டதுல 15 வருஷம் இருக்கும். அப்ப போட்டது 1, 10, 100, 1000, 10, $50,000 போட்டிருக்கேன். $50,000 போட்டிருக்கேன். 50 லட்ச ரூபாய் ஃபீஸ் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் வெளியே எவனாச்சும் ஒருத்தர் வருவான். எவ்வளோ பெரிய அமேசான் மாதிரி வந்தான்னு வச்சுங்க, கொடுறா $1 கோடி கூட கொடுத்துருவான். மொத்த செலவு வேறு. அமெரிக்காவிலே ஒரு பெரிய தோட்டத்தை வாங்கி அங்கே பயிற்சி மையமே தொடங்கிடலாம். ஒரு பெரிய அருவி ஓரத்தில். அமெரிக்கால எக்கச்சக்கமா நடக்குது. ஆள் தான் கிடையாது, ஏகப்பட்ட இடம் இருக்குது. இந்தியா இந்த மாதிரி 10 இந்தியா சேரும். அவ்வளவு பெரிய கே சீனிவாசன் வந்துகிட்டே இருக்காரு. அவர் எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றது? கே சீனிவாசன் வந்து சோத்திட்டு போயிட்டு இருக்காரு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, வருது போகுது வருது போகுது. அவரது அலைவரிசை அவருக்கு சரியில்லை. சரி. எனக்கு இது வரைக்கும் 20 நிமிஷம் அலைவரிசை கிடைக்கவே இல்லைங்க. லைனே கிடைக்கல. மற்றதுக்கெல்லாம் வருது. சில இடத்துல எல்லாம் அந்த 4G 5G இருந்தா எடுக்கும். எப்படியும் 4G கொடுத்துட்றானுங்க. 4G 5G பிஎஸ்என்எல் வரத்தான் போகுது. கொஞ்ச நாள் ஆகும். கட்டணம் கம்மியா இருக்கு அவனுக்கு. அவனெல்லாம் வரணும். வந்து எதை கொடுத்தா நல்லது. அப்ப ஏதோ நல்ல கோயிலுக்கு பாரு வந்துட்டு போயிட்டே இருக்காரு. சரி அவர் வரட்டும். இன்னைக்கு அவ்வளவுதான் வருது. சரி. ஐயா இந்த பக்கம் 101 படிக்கலாமா? 101 விட்டு போனதெல்லாம் பாருங்க. சிலதெல்லாம் விட்டுருப்பேன், சில பேர் புதுசா ஆரம்பிச்சிருப்பேன், சில பேர் உங்களுக்கு விட்டுருப்பேன். நிறைய இருக்கு இதுல. எது 101 7ஆம் குறிப்பு.
ம். 100 101 101ங்கய்யா 7ஆம் குறிப்பு. ம். நான் எழுதும் குறிப்பு அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா? ம். ஒரு ஒரு டாக்டரும் ஒரு மனோதத்துவ நிபுணரும் சேர்ந்து கொடுத்துள்ள மேற்படி கருத்துக்கள் உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற புத்தகத்திற்கு பொருந்தும். அதுதான் அவங்க. ஏன்னா இது எப்படி இந்த மருத்துவர்கள் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்திய நாட்டுல யாரும் எந்த மருத்துவரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த அவங்களுக்கு இந்த புத்தியே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒரு இந்திய மருந்தே கொடுக்குற ஒரு மருத்துவர் எந்த வகையில மருந்து கொடுத்தாலும் சரியே, அது மூலிகைகள் கொடுத்தாலும் சரியே, அல்லது வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் சரியே, இந்த மருத்துவர்கள் ஒழுங்கா சொல்லியிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மருத்துவர்கள்னு பேரு. ஒருங்கிணைந்த மருத்துவம்னு ஒண்ணு இருக்கு. பல்வேறு தத்துவங்களை உள்வாங்கிய மருத்துவர்கள். அவங்க பாருங்க, அந்த 2 பேரும் எந்த எந்த தத்துவத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் எம்டிங்கிற ஒரு டாக்டர், ஒருத்தர் எம்எஸ் டாக்டர். 2 பேரும் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற அமெரிக்க டாக்டர்கள் உண்மையை சொல்றாங்க பாருங்களேன். அதாவது அவங்க என்ன எழுதிருக்காங்க பாருங்க, யோகம் என்பது பலாயிரம் ஆண்டுகளா இருந்து வருதுன்னு எழுதுறாங்க. அது எப்படி அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியுது? ஒரு எம்டி டாக்டருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு அமெரிக்க மருத்துவர் எப்படி இதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு? அது நீரையும் காற்றையும் பரிசீலித்து உட்கொள்வாருன்னு ஒரு அமெரிக்க டாக்டர் எழுதுறாருன்னா எப்படி அவர் எழுத முடியுது? அதான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அது கரெக்டா வெங்கடேசன் அந்த புத்தகம் எத்தனை ஆயிரம் புத்தகம் வெங்கடேசன் படிச்சாருன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி இழுத்து போட்டாரு? நாம ஏதோ வாயில பேசிட்டு இருக்கிற கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்குமே, எப்படி இந்த இதெல்லாம் தொகுத்தாருங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது வந்து இன்டர்நேஷனல் ரீடர் டைஜஸ்ட் மாதிரி ரீடர் டெஸ்ட்டுக்கு இது போச்சுன்னா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. அப்படியே என்னடா இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு. எந்த அளவுக்கு தரத்தை எடுத்திருக்காரு, எப்படி இந்த புத்தகம் படிச்சாரு, எங்கிருந்து எடுத்தாரு, எப்படி நெட்டு கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு புத்தகம் படிச்சாரு. அதெல்லாம் தொகுத்து வழங்கி ஒரு அமெரிக்கன் இந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய புத்தகமெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா எல்லாத்துலயும் கிடைக்குது. அவர் படிச்ச புத்தகத்துல எழுதுற சும்மா கதையில எழுத முடியும். எல்லா புத்தகமும் எவிடன்ஸ் காட்டி கீரை எடுத்து போடுறாரு, பிரம்மசூத்திரம் எடுத்து போறாரு, தமிழ் எடுத்து போடுறாரு, விட்டு போன நூல்கள், ஆசிரியர் பெயர் குறிப்பிடாத கவிதை, ஆசிரியர் பேர் இல்லாத கவிதை, எத்தனையோ இருக்கு. எதெல்லாம் எடுத்து போடுறாரு. கொத்தமங்கல சூப்புங்கிறாரு. டேங்கப்ப எத்தனை எழுதி போற. அதுல வந்து இந்த மருத்துவர்கள் சொல்றது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அது ஹீலிங் வித் மைண்ட் பவர் அப்படி ஒரு புத்தகம் இருக்குதுன்னே. நாளைக்கு உங்களுக்கு தெரியுமா ஹீலிங் வித் மைண்ட் பவர்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யாருக்கா தெரியுமா ஹீலிங் வித் மைண்ட் பவர் அப்படிங்கிறது? யாருக்கா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேங்க. பட் ஆனா புக்கு வாங்கி படிச்சது இல்ல. ஹீலிங் வித் மைண்ட் பவர் புக் இருக்கிறதா தெரியும். பட் ஆனா அதை பத்தி தெரியாது எதுவுமே. ஆனா அதெல்லாம் கிடையாது. அது கேட்டே கிடையாது. அதுக்கு இதுக்கு கிடையாது. பிராணிக் பேரே தப்பு இல்லை. பேரை பாருங்க. பேரே வந்து ஹீலிங் வித் மைண்ட் பவர். எழுதுனது அமெரிக்க மருத்துவர், அலோபதி மருத்துவர்கள். இப்படி இந்த அலோபதி இவ்வளவு ஞானம் இருந்தது. அது முக்கியமான அந்த பக்கத்தை அவர் போட்டிருக்காரு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. அதாவது புனிதமான the person interested in holistic health will consider the air and water daily basis on your diet. This is important part of your diet எழுதுவாங்க. ஒரு ஆணோ பெண்ணோ, ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ தான் சுவாசிக்கும் காற்றையும் பருகும் நீரையும் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அதுதான் உங்களுடைய உணவினுடைய முதல் பங்குன்னு எம்எஸ் டாக்டர் சொல்றாரு, எம்டி டாக்டர் சொல்றாங்க. எப்படி அந்த தைரியம் வந்ததுன்னு நான் கேட்கறேன். எப்படி அவங்க தைரியம் வந்தது உங்களுக்கு? யோகம் என்பது பலாயிரம் ஆண்டுகளா இருந்து வருகிறது எழுதுறாங்க அவங்க. எடுத்து படிச்சு பாருங்க. 100ஆம் பக்கம். அதே 100ஆம் பக்கம் கொஞ்சம் பாருங்க. இப்ப நீங்க 101ஆம் பக்கம் படிக்கிறோம். அதே 100ஆம் பக்கம் பாருங்க, எடுத்து பாருங்க. The person interested in holistic health will consider the quality of air and water he or she takes in on a daily basis. They are an important part of your diet. உடலோடு சேர்ந்து உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்கள் உணவில் முக்கிய பங்கு. சொல்றதாரு எம்எஸ்சி எம்டி. அப்படி யாராவது உலகத்துல சொல்றாங்களா? இந்தியாவிலையும் கிடையாது, உலகத்திலையும் கிடையாது.
இப்படிதான் எழுதுறாங்க பாருங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது அமெரிக்கா இருக்கிற மருத்துவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அமெரிக்க மருத்துவர் வந்து அவன் கண்டுபிடிச்சது இல்ல. அமெரிக்காவில் அலோபதி மருந்து அவனே கண்டுபிடிச்சான். ஆனால் அவன் சிந்திக்கிறான் பாருங்க, எப்படி சிந்திக்கிறான் ஒரு டாக்டர் எழுதுறான் பாருங்க. ஆகாரம் பெரு தண்ணீரும் காட்டுன்னு எழுதுறானே, இதை விட என்ன வேணும்? ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் எம்எஸ் டாக்டர் சொல்றாங்கல்ல, இடியன்னு சொன்னா கூட இதை உடனிட்டு இருக்கிறான்னு சொல்லலாம். ஒரு எம்எஸ் டாக்டர் எம்டி டாக்டர் சொல்றாருன்னா யோசிச்சு பார்க்க வேண்டியது. இதை தூக்கி இதை கரெக்டா போடுறாரு பாருங்க. சரியா? என்னுடைய மாணவர்கள், இது படிக்கின்ற மாணவர்கள், இந்த 2 மருத்துவர்கள், ஒரு எம்டி டாக்டரும் ஒரு மனோதத்துவ டாக்டரும் சேர்ந்து எழுதிய புத்தகத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். நான் எழுதும் குறிப்பு இந்த புத்தகத்துக்கு பொருந்தும். இதை கற்பதால் ஏற்படும் நன்மைகள் இவை தெரிவிக்கின்றன. மனத்தின் பூரண ஒத்துழைப்பு வேண்டும். என்ன ஒத்துழைப்பு வேணும்? மனதோடைய பூரண ஒத்துழைப்பு வேணும். இதுல மனதின் பூரண ஒத்துழைப்புடன் தான் ஒரு மனிதன் நீருணவில் நிலைக்க முடியும். விளையாட்டு கிடையாது. அதனாலதான் இந்த அமெரிக்காவில் இருக்கிற ரவி பெருமாள் ஒழுங்கா வரல. அவரு சும்மா கேள்வி கேட்டாரு தவிர வந்திருக்கணும் இன்னாரம். அவருக்கு எடையே குறைய மாட்டேங்குது. முதல்ல 114 என்பது இருந்து கடைசியில 95 என்பது வந்து அப்படி என்ன போச்சு. இவங்க கனடா இந்த அம்மா கூட இப்ப 72 73 வந்திருக்கிறாங்க. அவங்களும் 95 கிலோ இருந்தாங்க. இப்பதான் 20. அவங்களும் 1 வருஷமா பண்றாங்க. சுண்டி பிடிச்சி இழுக்கலாம். அவங்களும் படாதபோடு படுறாங்க. அவங்க சாதாரண ஒரு குடும்பம் தான். ஏதோ கனடால போனா தப்பிச்சுக்க நினைக்கிறதா? கனடா போனா தப்பிச்சிடலாம், அமெரிக்கா போனா தப்பிச்சிடலாம். ஒன்றும் நடக்காது. எல்லாம் பிச்சைக்காரனா தான் மாறணும். அள்ளியே கூட. ஏன்னா அமெரிக்கா அந்த சூழ்நிலைக்கு எப்படி ஒரு நிலையில மாட்டிக்கிறோமோ அந்த சூழ்நிலை கைதிகளா தான் இருக்கும். அவ்வளவுதான். உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். எவன் தப்பிக்கிறான்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானிகள் மட்டும்தான் தப்பிப்பாங்க. விஞ்ஞானிகள் போறான் பாருங்க, அவன் தான் தப்பிப்பான். விஞ்ஞான ரீதியா போறவன், ரிசர்ச் பண்றவன், R&D பண்றவன் அவன் தான். அதனால நம்ம R&D பண்ணணுங்கிற நம்ம என் பொருட்டு அதான் சொல்லி, நீ படிக்கலாம் போக விட ஆராய்ச்சி பண்ணத்தான் போற. நீ பணம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. இந்த மருத்துவத்தை சொல்லி கொடுத்தா உனக்கு வருஷத்துக்கு $50 சம்பாதிச்சிடலாம். இந்த மருத்துவத்தை விவாதம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என் பொண்ணு எந்த அளவுக்கு தயாரா இருக்குது, எந்த அளவுக்கு செய்யுதுன்னு யாருக்கு தெரியும்? வேலை வாங்க ஒரு பொண்ணுங்கிற என்னுடைய பொண்ணுங்கிறதுக்காக வேலை வாங்கலாம். மற்றவன போடான்ட்டு போயிடுவாங்க. அதனாலதான் நம்புறது இல்லை யாரையுமே. மாணவர்கள் எப்படி மாணவர் நம்புறது? அந்த கடத்த ஆசிரியர் சொன்னா மாணவன் சொன்னபடி கேட்பான். இங்க யாரு சொன்னபடி கேட்கறாங்க இங்க? அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதுதான். இந்த கட்டுப்பாடுக்கு யாரும் வராது பொழுது எப்படி சொன்னா கேட்க வருவாங்க. யாரையும் நம்ப பொறுமையா வருவாங்க. அதுக்குதான் கொஞ்சம் தயாரா இருக்கோம்ல. ஒன்னொன்னா தேடி உலகத்துல. ஏன்னா இது உலகத்தை போய் சேர்த்த வேண்டிய கடமை. பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில போய் பேச வேண்டியது இருக்குது. நாம போய் பேசி பரிணாம அறிவியலை பத்தி, பரிணாம அறிவியல் தான் மேற்கு நாட்டு சித்தாந்தமும் கிழக்கு நாட்டு சித்தாந்தமும் 2 ஒத்துக்குற ஒரே விஷயம் பரிணாம சித்தாந்தம் தான். நாமும் பரிணாம சித்தாந்தத்தை ஒத்துக்கிறோம், அவனும் பரிணாம சித்தாந்தத்தை ஏத்துக்கிறான். டார்வின் கொள்கை ஏத்துக்கிறான். மனிதன் என்னவா மாறுறான்னு ஒண்ணு அவனுக்கு தெரியலையே. அவன் குரங்கள் இருந்து மனிதன் சொல்லிட்டாரு. அப்புறம் மனிதன் என்னவா மாறுறாங்கிறத நாம தான் நிரூபிக்கணும். எல்லாத்துக்கும் பாலமா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ மேற்கு நாட்டு சித்தாந்தமும் கிழக்கு நாட்டு சித்தாந்தமும் இதுதான் பாலம். ஆன்மீக சித்தாந்தத்துக்கும் அறிவியல் சித்தாந்தத்துக்கும் இதுதான் பாலம். ஒரு நாலு பக்கம் இருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு முதுகெலும்பா இருக்க போறது இது மட்டும் தான் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லா லெவல்லயும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? அதாவது அறிவியல் சார்ந்தும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். உயிர் தக்க வைக்கப்படுகிறது. மனம் சார்ந்தும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். உயிர் போறது இல்லையா? உயிர் தான். எல்லாத்தோடைய தேவைகளும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்படியா தான் இதை புரிஞ்சுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு. உணவு விஷமா உள்வாங்கிறதுக்கே நீங்க சொன்ன மாதிரி அவங்க இப்பயே நாங்க நடுவுல இதை கண்டுபிடிச்சு அதை இழைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த தத்துவத்திலேயே வாழ்ந்து நம்மளா புரிஞ்சு நிக்கிறதுக்கே கொஞ்சம் வருஷம் ஆயிடும். அதுல அதுக்கப்புறம் தான் நம்ம கையில கிடைச்சிருக்கிறது என்னன்றது நமக்கு தெரியும். நம்ம கையில கிடைச்சிருக்க கரிக்கட்டையா வைரமா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் இதை பிராக்டிஸ் பண்ணாதான் அடுத்தடுத்த நிலைக்கே நம்ம தயாராகும். உண்மை. இப்பயா இந்த மனதனுடைய ஒத்துழைப்புன்னு சொன்னீங்களா? அது எதை மீன் பண்றாரு? மெயினா நாம தான் செய்யறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
ம். மனதுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அது சரி வராதுங்கிறாரு. ஆமா, தண்ணியில தான் ஒத்துழைப்பு இருக்கணும். தானே செய்யற அந் மாதிரி தெரியுது. தண்ணியில தான் அதாவது தண்ணியில அந்த தான். ஆ மனதின் அந்த மனதினோட இன்னொன்னு ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லுவீங்களா? கேட்டீங்கன்னா ஆ என்னன்னா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு இப்ப நமக்கு கண் எதிர்க்க காஃபி இருக்கு, பால் இருக்கு, ஆ தண்ணி இருக்கு. ஆ இப்போ நம்ம தண்ணி தான் குடிக்கணும்ன்ற அறிவு இருந்தாலும் பாத்தீங்கன்னா சரி பால் இப்ப குடிச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது, மறுபடியும் வந்து நம்ம தண்ணி குடிச்சு கழுவி கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கன்வின்ஸ் பண்ண பாத்தீங்களா மைண்டு. அந்த இடம் வரும்போது தண்ணியா அதான் பாலான்றது சூஸ் பண்ண வைக்கிறதே இது அப்படின்றதுதான் பாயிண்ட். அதேதான் அதேதான். மனுஷனுடைய ஒத்துழைப்பு அங்க இல்ல. ஒத்துழைப்பு தேவை. ம் ஏன்னா ஐயா சொல்ற மாதிரி சோத்துக்கு இல்லாத பாப்பான்னு சொன்னபடி கேட்பான்னு அந்த நேரம் நம்ம வந்து உஷாரா இருக்கணும் சொன்னபடி கேட்குற மாதிரி சொல்றாரு இல்லையா? ஆமா 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 ஆமா. ம் அதேதான் 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 அதேதான். அதனாலதான் சோத்துக்கு இல்லாத பாப்பான்னு சொன்னபடி கேட்பாங்க. ம் ம். ஆனா இங்க என்னன்னா சோத்துக்கு இல்லாத பாப்பான்னா நமக்கு இருந்தும் அதை சூஸ் பண்ணாம இருக்கிறது தான் பெரிய விஷயம். இல்லாம சூஸ் பண்ணாம இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இருந்தும் 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 எல்லா டிஷ்ஷும் இருக்குது. ஆனா எது எடுத்துக்கிறீங்கிறது தான் எதுவுமே அந்த அதுல எது நேரம் தான் சூஸ் பண்றீங்க? நமக்கு செக். அங்கதான் நமக்கு சோதனை வச்சிருக்கான் இறைவன். அந்த சோதனையை நம்ம பாஸ் பண்ணி வெளியே வரணும். அவ்வளவுதான். அதுக்குதாங்க ஐயா அந்த உணவை பார்க்கும்போது இந்த உணவு உடலுக்கு பிடிக்குதா மன தூக்கி குப்பையில போட்டுடணும். உடம்புக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடணுங்க. சரி சரி சரிங்களாம்மா? சரி 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 சரிதான். உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சா சாப்பிடலாம், உடம்புக்கு கெடுதல்னு சொன்னா விட்டுறலாம். நல்ல முடிவு தான். அந்த மாதிரி முடிவு எடுக்கணும். நல்ல பதில் தான். இந்த மாதிரி தான் பேசணும். மனதினுடைய ஒத்துழைப்பு அங்க ஆனா அது மனதினுடைய தேவையா? ஒத்துழைப்பு இருக்கு. ஏன் இப்ப நம்ம கீரை அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கீரையும் சாப்பிடணுமா அந்த கொஸ்டின் அதுக்கு சுத்தம் ஆன பிறகு நான் சொல்றேன். சுத்தம் ஆன பிறகு நமக்கு தேவையில்லை அப்படின்ற புரிதல் வந்தாச்சுன்னா அந்த கீரை கூட எடுக்க தேவையில்லை அப்படின்ற புரிதல் வரணும் இல்லையா? அதுக்கு சொல்றேன். அதுக்குதான் அந்த லெவலுக்கு ஆகி போன பிறகு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கீரை கூட நமக்கு தேவைதான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மனுஷன் வரணும். ரெண்டாவது வந்து இந்த பசி தாகம் கட்டுப்படி ஆகிறப்ப ஆக்சிஜன் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபுல்லா ஆக்சிஜன், உடம்பு பூரா ஆக்சிஜனா மாறிடும். கொஞ்சம் கூட சுறுசுறுப்பு குறையாது. சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஆக்சிஜனும் நைட்ரஜன் உடம்பு பூரா நிறைஞ்சிருது இல்லையா? அப்போ அந்த சக்தி பயங்கரமா உள்ள நிற்கும். சக்தி நேத்து நண்பரை போய் பார்த்தங்கய்யா. அவங்க வந்து கொஞ்சம் சித்த இதுலதான் இருக்காங்க. அவங்க பார்த்த உடனே சொல்லிட்டாங்க. பார்த்த உடனே நீ உடம்பு உனக்கு சூப்பரா ஆயிட்டு வருது, சூப்பரா மாறிட்டு வருது, நீ முதல்ல போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடு. ஐயா சொன்ன மாதிரி ஐயாவை புடிச்சுக்கோ, ஒரு கெட்டியமா புடிச்சுக்கோ. ஏன்னா அவங்க என்னைய பாத்துருக்காங்க, முன்னேற்கும் பாத்துருக்காங்க, இப்பயும் பாத்துருக்காங்க. இப்ப டிஃபரன்ஸ் அவங்களே சொல்றாங்க. ஃபேஸ பாத்துட்டு அந்த கண்ணை பாத்துட்டு சொல்றாங்க. கண்ணு பாத்தீங்கன்னா இப்ப உனக்கு தெளிவா இருக்கு. அது ஒருத்தருடைய கண்ணை வச்சே கருவிலிய வச்சே சொல்லிடுவாங்களாமே நமக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கா நோயில இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதான் அவர் சொல்றாரு, உனக்கு வந்து உடம்பு சுத்தமாயிட்டு இருக்கு, உடம்பு இழைச்சு வருதுன்னாவே ஒண்ணு ரெண்டு விஷயம். ஒண்ணு நோயில இழைக்கும், இல்லாட்டி சுத்தம் செய்யறதுனால இழைக்கும். உன்னை நோயில இழைக்கல, நீ சுத்தம் செய்யற, அதனால உன்னோட ஆசிரியர் கரெக்டான ஆசிரியர், அவர் சொல்றத ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னாரு நேத்து. பரவாயில்ல, நல்ல செய்தி சொல்லியிருக்காரு. நோயில் இழைப்பதில் வேறு, சுத்தத்தில் இழைப்பதில் வேறு. இருந்தாலும் எப்படி அந்த வித்தியாசம் அவர் கண்டுபிடிச்சாங்க? அவரு சித்த வைத்தியத்தை சிங்கப்பூர்ல இருக்காரு. அவரு இந்த விஷயத்த சொல்லி இருக்காருல்ல, இந்த விஷயத்த சொல்றாரு பாருங்க. அதாவது சுத்தத்தில் இழைக்க முடியும், நோயில் இழைக்க. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், ஐயோ சுத்தத்தில் இழைக்கிறது வேற, நோயில் இழைக்கிறது வேற. அவருக்கு தெரியுது. நான் இதுக்குன்னு பேசியிருக்கேன். 100 வீடு 1000 வீடு நான் பேசியிருக்கேன். அவருக்கு அதை புரிஞ்சிருக்காரு. அதுதான் அவனும் சொன்னாரு, புரிஞ்சிருக்கு. ஆமா, எப்படி அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாரு? சாப்பாடு நேத்து கூட சாப்பாடு வாங்கிட்டு போயிருந்தேன் அவருக்கு. நானு சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது நீ வந்து ஆப்பிள் சாப்பிடுறியான்னு கேட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்கய்யா, ஆப்பிள் கூட வந்து வேக வச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, உங்க ஐயா என்ன சொல்றாரோ நீ அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவரே சொன்னாரு. ஓகே ஃபைன் அப்படின்னு. அதான் சரி, நாடு விட்டுட்டேன். நான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன் நானு, இது மாதிரி இதை ஃபாலோ பண்றோம் செய்யறோம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு. நல்லதுதான். அந்த மாதிரி பாருங்களேன், அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்களேன்.
அவங்களுக்கு ஒரு புத்தகத்தை அவர் வாங்க சொல்லுங்க, முடிஞ்ச வாங்க சொல்லுங்க ஒரு புத்தகத்தை. அதான் அடுத்த முறை போகும் பொழுது எடுத்துட்டு போயிருந்தேன் நானு. சில காரணங்களால கொடுக்க முடியல. பட் ஆனா அடுத்த முறை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறேன். அப்படி இருக்கணும். நீங்க இந்த மாதிரி இருக்குது அவர் சொல்றாரு, அவரோட நின்று ஒரு படம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு விடுங்க. அவர்கிட்ட அப்படியே ஒரு நாளைக்கு நீங்க பேசி பதிவு பண்ணுங்க, காணொலியா பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்றேன், இந்த மாதிரி இருக்குது, இது கண்டுபிடிச்சாச்சு, பல ஆண்டை இருந்தது. அதாவது தூய்மை அருளூன் சுருக்கம், தூய்மை அருளூன் சுருக்கம். தூய்மை செய்வதன் மூலமாகவே உடல் சுருங்க வேண்டும். தூய்மை அருளூன் சுருக்கம். தூய்மை செய்வதன் மூலமாகவே அருளை அடிப்படையாக கொண்ட இந்த உடம்பு சுருக்க வேண்டும் அப்படின்னு நீ பொருள் எடுக்கலாம். அப்புறம் தூய்மை, அருள், ஊன், சுருக்கம் அப்படி தனித்தனியா பொருள் எடுக்கலாம். அதாவது இந்த உடம்பை கொண்டு நம்ம பிற விதமாக செய்யும் சேவை, என்ன சொல்றது, குற்றங்கள் இருக்கும் இல்லையா, இந்த உடம்பின் மூலியமாகவோ மனதின் அடிப்படையா வைத்து இது எல்லா குற்றமும் குறைஞ்சிக்கிட்டே வந்துரும். சமூகத்துல என்னெல்லாம் குற்றம் நடக்குதோ, இந்த நீர் மருத்துவத்தின்படி தத்துவன்படி ஒருத்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் அப்படின்னா அந்த சமூக லெவல்ல கூட அந்த குற்றங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்றது இப்ப எனக்கு புரியுது. இது ஒரு சித்த மருத்துவம். அதான் 100% அதுதான். உணவை மாத்தினாவே அவன் ஒழுங்காகிக்கிறான்ல. அப்புறம் சமுதாயம் மாறிக்குது. உணவாலதான் அத்தனை பிரச்சனையும் வருது. கொலை இந்த திருடு அரசியல்வாதி அத்தனை பேரும் எல்லாம் திங்கிறதுனால வந்தது. தவறான உணவு. சரியான உணவு சாப்பிட்டா அவங்க சரியான இதை செய்வாங்க, சமுதாயமும் நல்லா இருக்குமே. அந்த நாட்டுக்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு 100 பேருக்கு ஒரு ஆசிரியர் விகிதம் உருவாகிடணும். 100 பேருக்கு ஒரு ஆசிரியர் விகிதம் உருவாகணும்னா அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்கும். கோடிக்கணக்கில் தேவைப்படும். டீச்சர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கா? இந்தியால மட்டும் நமக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 10 கோடியாவது தேவை. குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர்னு சொல்றீங்க, அது குறைஞ்சபட்சம் 20 பேருக்கு 20 பேர் தான் ஆசிரியர் கணக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் 15 கோடி 20 கோடி தேவைப்படும். வகுத்துற வேண்டியது தான். 150 வந்து 20 வகுத்தீங்கன்னா வர அதை 20 வகுத்தா முடிஞ்சு போச்சு. 150 கோடி வகுத்தல் 20ன்னு போட்டீங்கன்னா எத்தனை கோடி ஆசிரியர்? அப்ப 800 கோடி. நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாணவனும் ஒரு ஆசிரியரோட சேர்ந்து ஒரு 10 வருஷம் மினிமம் டிராவல் பண்ணி, அப்ப அந்த இப்போ ஒரு மாணவன்ல இருந்து ஒரு ஆசிரியரா உருவாகணும்னா 10 வருஷம் டிராவல் பண்ணணும். அவன் ஒரு மாணவனை உருவாக்கணும்னா அந்த மாணவன் கிட்ட அவனும் ஒரு 10 வருஷம் டிராவல் பண்ணணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன் கிட்டத்தட்ட நமக்கு இதுவே 20 வருஷம். ஏன்னா நம்ம ஆசிரியர் கிட்ட ஒரு 10 வருஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாணவன் நம்மள தேடி வந்தானா அவனும் ஒரு 10 வருஷம் நம்ம கூட டிராவல் ஆகணும். அப்ப இன்னும் அடிப்படை தேவை பண்ணும். அப்ப நம்ம 10 வருஷம் படிச்சாதான் அந்த மாணவனுக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்காக நம்ம படிக்கணும். அது மட்டும் இல்ல, பல நோய்களை குணமாக்கும் பொழுது அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. பல நோய்களை குணமாக்கும் பொழுது பல நோய்களில் கூட நீங்க அதெல்லாம் நீ வரப்போகுது. நீங்க எப்படின்னா நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ எங்கிட்ட ஒரு புதுசா ஒருத்தர் மாணவர் சேரான்னு வச்சுங்க. சரி, இப்போ அவர்கிட்ட போய் 2 நாள் கூகுள் மீட்டிங்ல அவர் எடுக்க சொல்லலாம். கூகுள் மீட்டிங் எடு, கேள்வி கேளு, பதில் சொல்லு. என்ன நோய் உங்களுக்கு? நோயா? அவர்கிட்ட போங்க அப்படின்னு நான் சொல்லிடலாம். கட்டணத்தை அவங்ககிட்ட கொடுங்க. இப்போ எனக்கு கொடுக்குற கட்டணம் எனக்கு வேண்டாம், அவங்ககிட்ட கட்டணத்தை கொடுங்கன்னு சொல்லுவேன். எனக்கு வர கட்டணத்தை அங்கே திருப்பி விட்டுருவேன். நீ அவர்கிட்ட கொடுங்க. அவர் அந்த பணத்தை வாங்கி வச்சுட்டு அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான். அப்படியே மாத்தி விடலாம். இப்படிலாம் இருக்கு. அப்போ நம்ம அந்த 10 வருஷம் அந்த ஆசிரியரோடய பயணிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளும் நேச்சுரலாவே நம்மளும் ஆசிரியரா மாறிடுவோம். ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர் உருவாக்குவாங்க. ஒரு டெய்லர் வந்து எப்படி இன்னொரு டெய்லர் உருவாக்க முடியுமோ, ஒரு இன்ஜினியர் இன்னொரு இன்ஜினியர் உருவாக்குவாரு. அதேதான் சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். இப்போ ஒரு ஆசிரியர் மாணவனா இருக்கும் போது நேச்சுரலாவே ஆசிரியரா மாறிடுவாங்க. வேற எதுவும் பிரயத்தனம் பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து சேர மாணவன் இப்ப நம்ம அந்த 10 வருஷம் படிச்சதுனாலதான் அதே 10 வருஷத்தை அப்படியே எடுத்து நம்ம மாணவன் கொடுக்க போறோம். ஆமா, அதனாலதான் நான் யாரையும் இந்த பழைய ஆளுகள்லாம் இப்படி பண்ணிட்டானுங்க, அப்படி ஒழுங்கு பண்ணணுங்கிறதுக்காக தான் முதலே பேசிடுறது. முதல்ல அந்த 1 மாசம் பேசி அதுல இந்த 1 மாசத்துல புரிய வச்சிடறேன். அதுக்கப்புறம் கட்டணத்தை ரெடி பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் நான் ஒழுங்கா கட்டணும். ஒழுங்கா இடகுறையிலேயே மறுபடியும் கட்டணும். போட்டு கொண்டு எடுத்துதான் அவங்க கரெக்ட் பண்ணணும். சும்மா இஷ்டத்துக்கு அவங்க கத்துக்கிட்டுலாம் போயிட்டு இருந்தாலும் அதெல்லாம் முடியாது. அவங்க தோல்வியில தான் தழுவுவாங்க. 99 பேர் ஒன்றும் பணம் வேற வழியில பணம் சம்பாரிச்சிடுவாங்க, அல்லது போய் பேசி சம்பாதிப்பாங்க. அதான் நிக்காது. நீங்க நீர் மருத்துவத்தை பொய்யெல்லாம் சொல்லி சம்பாதிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு நாளைக்கு. அப்ப எங்க நிறைய பேர் போயிட்டு அவன் பொய் சொல்றான்னு தெரிஞ்சு நிறைய பேர் வந்திருக்காங்க.
கடைசியில பார்த்து என்னை விசாரிப்பாங்க, என்னங்க அந்த ஆள் ஒரு மாதிரி பேசுறா. ஆமாமா, நீ உங்ககிட்ட கடைசியில அவங்களே கேட்பாங்க, என்ன உங்க வாடகை அடிக்குதுமா அது வெங்கடேசன் வாடகை அடிக்குதுமா, பின்னாடி இதுல இல்லாம எப்படிடா அவங்க போனாங்க அப்படின்னு. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டு வாயை மூடிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு அத்தனை இயற்கை மருத்துவ சங்கத்துக்கு இந்த புத்தகம் தெரியும். தெரிஞ்சுட்டு கம்முன்னு இருப்பாங்க. தெரிஞ்சுட்டு ஆமா 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 வெளியே சொல்லவே மாட்டாங்கய்யா. சொல்ல நீங்க அவங்க சொன்ன குட்டு மாதிரி உடஞ்சிரும்ல பண்ணிட்டு குட்டு இருக்காங்க. உடஞ்சிரும்ல ஆ. குட்டு உடஞ்சிரும்ல அப்ப இப்ப நீங்க நம்ம நம்ம ஐயா கிட்ட குறைச்ச காலம் தான் பழகி இருக்கிறோம். எவ்வளவு பேர் இதுல நிலைச்சு நின்றுகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? நம்ம ம். இந்த குறைச்ச காலத்துல வந்து இத ஓடுறாங்க பாருங்க. திருவாரூர் ஐயா திருவாரூர் தம்பி தொடர்ந்து ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு உங்க கூடயே இருக்கிறாரு. அவரையும் சரி பண்ணிக்கிறாரு. ம், இந்த ம், நிலைச்சு நிக்கிறங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை அது. ஒரு ம், இதுல போய் ம், நிலைச்சு நிக்கணும்னா ஒரு வேலையிலயோ ஒரு இயக்கத்திலயோ ம். ஓடந்து ஓடியாந்துருவான், இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு ஓடியாந்துருவான். நிலைச்சு நிக்கவே மாட்டான். ஆமா ஆமா. இதுல நம்ம பழகின கொஞ்ச நாள்ல நிலைச்சு நின்னது பாத்தீங்கன்னா 5, 6, 10 கூட வரலையா? வரவே இல்ல வராது. இப்பதான் வராங்க. அப்ப இல்ல இப்பதான் வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. இப்போ வருவாங்க யூடியூப்ஸ் வருவாங்க. பார்த்துட்டு இப்போ உங்களாட்டம் இருக்கிறவங்க இந்த பிஜு இன்னும் யாரு இவரெல்லாம் தொடர்ந்து பன்னீரையா வராரு, அந்த அம்மா எல்லாம் வராங்கல்ல. ம், 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 ம். இதெல்லாம் அவங்களுக்கு குவாலிட்டியா புரிஞ்சுக்கிடுச்சு. இல்ல ஏதோ இல்ல ஒண்ணு தட்டி குவாலிட்டியான பிடிச்சு மக்கள், பொறி. குவாலிட்டியான ஆஹ் மக்கள். நமக்கு குவான்டிட்டி ஏதோ பெருசு ஒண்ணு இல்ல, அவங்க குவாலிட்டி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. பெருசு. நமக்கு அவங்க வந்து எல்லாமே ஒண்ண புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு குவான்டிட்டி தேவையில்ல, குவாலிட்டி தான் தேவை. குவாலிட்டி தான் வேணும். குவான்டிட்டி வச்சு 500, 1000 என்ன தரல. கையில பால் ஒரு பேரல் வாங்கி என்ன பண்ணுறது? பசும்பால் ஒரு 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 டம்ளர் கிடைச்சா போதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அதான். அதனாலதான் நாம தான் எடுத்துக்காட்டா இருக்கிறோம். இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆராய்ச்சியாளர்கள், இப்ப இந்தியாவில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்களோ அல்லது மேலை நாட்டில் இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சியாளர்களோ இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு கூட்டமே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டானா நம்ம மதிப்பு எங்கேயோ போயிடும். ம். என்னடா அதிசயம் சொன்னா ஆமா ஆமா என்ன அதிசயம் சொல்லிட்டு இருக்கிறோம், என்னடா கூட்டமா கூட்டமா இருக்காங்க, 100 பேர் இருக்காங்களா, என்னடா நம்ப முடியல அப்படிங்கிற வேலை. அதை வந்து நான் யூடியூப்ல ஏத்திக்கிட்டே இருக்கிறேன், வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டே இருக்கேன். பாரு, ஃபேஸ்புக்ல போய் நீங்க கூகுள்ல போய் போட்டு பாருங்க, வாட்டர் டயட் 942 போட்டு பாருங்க, அது இருக்கு 1000 வீடியோ வருதுன்னு வருது. வாட்டர் டயட் 942 போட்டா வந்துடும். வாட்டர் டயட்னு போட்டால வரும், நீர் மருத்துவம் போட்டால வரும், ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்டான்னு போட்டால் வரும். கூகுள் எப்படி போட்டாலும் நீர் மருத்துவம் போட்டாலும் நான் வந்துடுவேன். வாட்டர் டயட் 942 போட்டேன்னா அதுல வேற 1000 வரும், கிடுகிடுன்னு வந்து விழுந்துடும். இதெல்லாம் மண்டையில ஏறிடும் அவனுக்கு. அப்புறம் சாட்சிப்பில் வேற ஏத்திக்கிட்டே இருக்கிறான், அவன் போட்டு வாங்குறான், அது வேற போட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த அருணா கூட கட்டுரை எழுதி வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், நீங்க பேசி பழகுங்க, கட்டுரையை பேசி அப்படியே பதிவு பண்ணுங்க, வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுங்க. அப்படியே பேசினா அப்படியே எழுதுற வேலையை மிச்சம், அப்படியே பேசினா அப்படியே பிழை திருத்தம் மட்டும் பார்த்துக்கலாம். அப்படியே சாட்சிப்பில் போடுங்க, போட்டு என்னன்னு பாருங்க. ஒரு 10 கட்டுரை 100 கட்டுரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுவே திருத்தி புது கட்டுரை அதுவே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 1,00,000 சொல்லு, அவ்வளவு ஒரு 10,000 சொல் கொடுத்தா போதுமானது. இடையில வந்து வெங்கடேசனுடைய கருத்துக்களும் உணவில்லாமல் வாழும் கருத்துக்களும் அப்புறம் அர்னால்டு சளி குறைந்த உணவுடைய கருத்தையும் சேர்த்து இந்த கட்டுரை வடிகன்னு சொன்னா உடனே அதுல இருந்து தேடி எடுத்து இதையும் போட்டு கலக்கி ஒரு கரெக்டா ஒரு மாதிரி கொடுத்துரும், பொரியல் மாதிரி கொடுத்துரும், கூட்டு மாதிரி கொடுத்துரும். வெள்ளக்காரனுடைய கல்வி தப்புனே நான் பேசுறேனே. வெள்ளக்காரனுடைய அறிவியல் தப்பா இருக்குது, மாவு சத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தம் கேட்டா அது கரெக்டா பதில் சொல்றான். மாவு சத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் எங்களுக்கு புரியுதுங்கிறாங்க. இன்னும் அந்த சாட்ஜிபிக்கு நாம பயிற்சி கொடுக்க வேண்டி இருக்குது. மாவு சத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் யாராவது நிரூபிச்சிருக்கலாங்களா? அப்படி இதுவே இல்லையே. மாவு சத்து சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் யார் நிரூபித்திருக்கிறார்கள்? ரெண்டாவது வந்து மாவு சத்து சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு யாரும் நிரூபிக்காத பொழுது எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? உணவு சாராயம்னு இருக்கும் பொழுது ஆமாம் உணவு சாராயம். அப்போ இந்த உணவு, இந்த சாதம் அப்படின்ற இந்த சோறு இருக்கு இல்லையா, சாதம் சோறு, இத வந்து எத்தனை வருஷமா வந்து இந்தியால இருக்கு? அது இருக்க 2000 வருஷமா இருக்கலாம். மருத நிலம் எப்ப தோன்றுதோ அப்பவே வந்துருச்சு. மருத நிலம் தோன்றுகின்ற பொழுது அது வந்துருச்சு. இந்த மருத நிலம் தான் வந்து சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை மருத நிலத்துல தான் தொடங்குது. விபச்சாரம் அங்கதான் தொடங்கும், சாராயம் அங்கதான், எல்லா தவறும் மருத நிலத்துல தான் நடக்கும். அதாவது நல்ல தின்னு கொழுக்கிறது பூரா மருத நிலம் தான்.
அப்ப அந்த குறிஞ்சில இருந்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. குறிஞ்சி முல்லை எல்லாம் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலையில பிரச்சனை இல்லை, இந்த மருத நிலத்துலதான் வருது எல்லாமே. நெய் தின்னு தின்னு கட்ட கொடுக்கும் போது எல்லாம் வந்துடுது. தின்னு கொடுக்கறத மருத நிலம், எல்லாம் வந்துடுது. அங்கதான் சோறே வருது. தின்னு கட்டுறதுக்குன்னு அது விபச்சாரம் அங்கதான் தொடங்கும். சாராயம் குடிக்க குத்தி எல்லாமே அங்கதான் உணவு. அதாவது போதைப் பொருள் அப்ப நிறைய மலையில இருந்து கீழே இறங்கி வந்தோடனே பிரச்சனை ஆயிடுது. மலையில இருந்து காட்டுக்கு வந்தா, காட்டுல இருந்து தண்ணி கட்டுறதுக்கு வந்தா, தண்ணி எப்பப்ப பாத்துட்டு இருக்கிறப்ப இவனே திங்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் இவனே சாப்பிட்டு பார்த்துருக்க, இவனை உழவட்டி வேலை கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் நேரத்தை கணிக்கிறான், காலத்தை கணிக்கிறான். இதெல்லாம் பயங்கர அறிவியலும் கத்துக்கிறான். சோ அறிவியலும் கத்துக்கிட்டு போதையும் போய்க்கிறான், அறிவியலும் கத்துக்கிறான். பின்ன சாதாரண விஷயம் இல்ல. இயற்கை யூஸ் பண்ணது தப்பு கிடையாது. ஆனா எப்படி அந்த நேச்சர்லயே ரீடைன் பண்ணி இருக்கணும் அப்படின்ற அறிவை விட்டுட்டான். அதாவது அந்த குற்றம் இல்லாம வச்சிருக்கிறது எப்படின்ற அந்த அறிவை மிஸ் பண்ணியாச்சு. அது மனம் வந்து மனமே. இப்ப பாலைவனத்திலேயே மக்கள் வசிக்கிறாங்க. இங்க எல்லாம் எங்க இருந்து வேணும், குறிஞ்சில இருந்தா போயிருக்கணும். குறிஞ்சில இருந்து தான் அந்த மனிதனே உருவாகி இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாலைவனத்துக்கே போயிருக்கணும். இப்ப பாலைவனத்துல மக்கள் வாழ்றாங்க. அப்ப மனிதனுடைய டிராவல் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க. மலைதான். அதான கல் தோன்றி மல் தோன்ற காலத்து முன் தோன்றி வாளோடு மூத்தகுடி எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. இன்னைக்குதான் ஒத்துக்கிறானுங்க எல்லாம். ஆமாம், கல்லுதான் முதல்ல. வால் அப்படின்ற அந்த சொல் வந்து நான் மிடில் கூட பார்த்தேன். அது தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த வால்ன்றது குரங்குடன் கூடிய வால் அதை சொல்றாங்களா, இல்லாட்டி வால்ன்றது இரும்பை கண்டுபிடித்தவங்க நாங்கன்னு சொல்றான். இரும்பை கண்டுபிடித்த நாங்க தாண்டா அப்படிங்கிற, வேற ஒண்ணும் இல்ல. பட் ஆனா குரங்குடைய வால் கூட அதே எழுத்துல தானே வருது வால் அப்படின்னு. அது கிடையாது இல்லையா? வராது. ஓகே. ஏன்னா சிலவங்க வந்து அதுன்னு சொல்றாங்க, அதுக்குதான் கேட்டேன். அவன் முட்டாளுக்கு கடத்திட்டு போறானுங்க. முட்டாளுக்கு இரும்பை கண்டுபிடித்த ரெண்டு இல் வந்து 2 இல் வித்தியாசம் இருக்குது. இந்த குரங்குக்கு இருக்கக்கூடிய வால் வந்து பல்லுக்கு போடுற லா. இன்னொன்னு வந்து நாம வந்து புளூரலுக்கு பற்கள் அப்படின்னு சொல்லி ஈல் போடுவோம் பாத்தீங்களா? பற்கள், அந்த இல் வந்து அந்த வாளுக்கு. கத்திக்கு உள்ள வால் வந்து அந்த இல்லு. இது குரங்குக்கு இருக்கக்கூடிய வால் வந்து பல்லுக்கு போடுற இல்லு. அதுக்கு பேரு தெரியுங்களா? மடினா நுனினான்னு சொல்லுவாங்க. மடினான லேசா மடிச்சிட்டு வருது, நுனினான நாக்கத்துக்கு நேர வைக்கிறது. சிறப்பு லகரம் என்பது வேற, அது வேற. சரி, நாக்கவே மடிக்கிறது அது வேற. இப்ப 2 இருக்குது. இதுதான் புரிஞ்சு போச்சுங்களா? மெல்லினம் இடையனம் சொல்லி சொல்லுவாங்க. மெல்லினம் பல்லுக்கு போடுற மெல்லினம். அந்த இரும்புதான் உலகத்தினுடைய நாகரிகமே. இப்ப அந்த இரும்புல வால் சேர இரும்பு தனியா இருக்குது, உருக்கு இரும்பு தனியா இருக்கு, அப்ப எக்கு இரும்பு தனியா இருக்கு, தேன் இரும்பு மென்மையான இரும்பு தனியா இருக்கு. இதெல்லாம் பிரிச்சாங்க. இதெல்லாம் பிரிச்சு இந்த ஆயுதம் செய்யற இரும்பு, ஆயுதம் செய்கின்ற இரும்பு தான் இருக்கிற சுப்பீரியர் குவாலிட்டி. அதை கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள் தான். அதனாலதான் உலகத்தினுடைய முதல் கண்டுபிடிப்பு இரும்பு தான். நீங்க செம்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம், அது வந்து உருகுநிலை ரொம்ப குறைவு இருக்க. ஹைட்டா அதிக உருகுநிலை கொண்டது இரும்பு தான். கிட்டத்தட்ட 1500 டிகிரிக்கு மேல போகணும். ஒவ்வொரு டிகிரி மாற வர தரம் மாறிட்டே போகும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க இவங்க. அது மட்டும் இல்ல, சரியான கலவையில சுண்ணாம்பு கலக்கணும், சரியான கலவையில இந்த கார்பன் இருக்குல்ல, கரி, அதையும் கலக்கணும். அதெல்லாம் கலக்கினாத்தான் நீ நினைக்கிற மாதிரி பல வகை தரமான இரும்பு கிடைக்கும். இதெல்லாம் பயங்கரமான கண்டுபிடிப்பு, சாதாரண விஷயம் அல்ல. உலகத்தை மாத்தினதே இரும்புதான். அதனாலதான் வாயை மூடிட்டானுங்க எல்லாருமே. எந்த நாட்டுக்காரன் சொந்தம் கொண்டாடு இல்லையே. 5435 ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கும் பொழுது எந்த நாடுமே எங்க தானே கண்டே பிடிக்கும். ஆதாரம் காட்டணும் இல்லையா? நாட்டிக்கிட்டானுங்க. அதனால தமிழர்கள் எங்க ஏமாத்துட்டான்னா, இந்த பரிகாரத்துல ஜோசியத்துல இப்படி எல்லாம் நம்பி ஏமாந்துட்டான். நாடோடிகளை சொல்றதை ஏமாந்துட்டான். கோயில் பூசாரிகள், நாடோடிகள் இவங்க கிட்ட போய் திருட ஆரம்பிச்சுட்டான். அந்த மாதிரி கொஞ்சம் ஏமாந்துட்டான். தெய்வ சிற்பக்கலை கண்டுபிடிச்சது எல்லாமே இவன் தான். மயன் தான் எல்லாம் கண்டுபிடிச்சு பண்ணாங்க. கடைசியில நாடோடிகள் உள்ள போந்து நாசம் பண்ணிட்டாங்க. அது அப்படித்தான் வந்தது. அவனுக்கு தனதாக்கிட்டானுங்க. சமஸ்கிருதத்தை கண்டுபிடிச்சது இதுல இருந்து தான். அந்த சமஸ்கிருதம் வந்தது தமிழ்ல இருந்து தான் போச்சு, எல்லாத்துக்கும் இருந்து தான் போச்சு. கடைசியில எல்லா நாடோடிகள் என்ன பண்ண, திருட்டு வெள்ளம் பண்ணுவானுங்க. அவங்க அந்த இயற்கை நாடோடிகள் உருவாக்கும். எப்படி அடிகள் உருவாக்குற மாதிரி நாடோடிகள் உருவாக்குறது இயற்கை தான். எல்லாமே நல்லதுக்கு எதிராக தீயது உருவாக்கும். நல்லதுக்கு எதிராக தீயது உருவாக்கும்.
அப்புறம் கடைசியில தீயது நல்லது வந்து ஐயோ ஐயோன்னு கத்தும். அப்புறம் கத்து தமிழர்கள் கத்துக்கிட்டு எல்லாம் கத்துக்கிட்டு கடைசியில் விட்டு அடிச்ச மாதிரி இப்ப கத்திட்டு இருக்க வேண்டியதான். இப்ப நீர் மருத்துவத்து வந்தாச்சு. இப்ப நீர் மருத்துவத்து இவ்வளவு பேசுறாங்கல்ல, ஒரு தமிழாசிரியரோ ஒரு மீடியாவோ இந்த புத்தகத்தை இவ்வளவு தூரம் காட்டி பேசணும், ஒரு பயல் கூட இதை வாங்கி ஆராய்ச்சி பண்றதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பண்ணனா அவருடைய கல்வி கலை எல்லாமே போயிடும். எல்லாம் டவுசர் கிழிஞ்ச மாதிரி தான், எல்லாம் கிழிச்சு விட்டுரும். ஏன்னா இது பரிணாம அறிவியல். இது வரைக்கும் பரிணாம அறிவியல் பத்தி எவனும் பேசுறது இல்லை. நம்ம பரிணாம அறிவியலை பத்தி பேசியாச்சு. பரிணாம அறிவியலை பத்தி பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, பக்தி மார்க்கத்துல பரிணாம அறிவியல் பத்தி பேசுறாங்க. புல்லுல இருந்து தோன்றுச்சு. அப்ப டார்வின் கொள்கை தமிழ்நாட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லை, நான் தான் பேசுறேன் இப்போ. அது வெங்கடேசன் கரெக்டா வரிசைப்படும். இன்னைக்கு ஒருத்தர் பேசணும். இன்னைக்கு ஏசுராஜன் என்னுடைய மாணவர், வயது 80. அவரு காலையில் ஐயா எங்க இருக்கிறீங்க? நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னா. எங்க ஈரோடு வந்துட்டீங்களா? ஈரோட்ல தான் இருக்கா 2 நாள் அப்படின்னா. ரைட்டு. அப்புறம் ஐயா இந்த மாதிரி நான் சொன்னேன், கடுமையான வெயிலுங்க ஐயா அப்படின்பேன். ஆமா வெயில் இருக்குது, நொங்கு இருந்தா கிடைச்சா சாப்பிடுங்க அப்படின்னா. உங்க ஊரு தான் நொங்கு கிடைக்குமா அப்படின்னா. எங்கெங்க நொங்கு வருது, வந்தோடனே வந்த வேகத்துல காண போகுது. அவர் கிராமத்துல தான் இருக்காரு. என்ன நொங்கு வந்த வேகத்துல காணப்போனா, போறதுக்கு முன்னாடி 10 பேர் நின்று இருக்கிறாங்க, காண போயிடும். அப்புறம் சில கேள்விகளை கேட்டாரு. என்னங்க நான் வந்து இப்ப நீர்ல தான் இருக்கிறேன். ஐயா உண்மையாலும் அப்படித்தான் ஐயா. 15 வயசுக்கு மேல வந்து ஒரு அறுவடை மார்த்த நம்ம அறுவடை பண்ற பயிருக்கு தண்ணீர் கட்ட மாட்டான், உரம் போட மாட்டான். அந்த மாதிரி ஒரு வளர்கின்ற பருவத்துக்கு தான் தேவை. அதுக்கப்புறம் வந்து குறைந்த தண்ணீரும் குறைந்த உணவு தானே அப்படின்னு. அது நாங்க புரியுதுங்க ஐயா அப்படின்னா. அசைவம்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கேட்டாரு, எப்படிங்க இந்த உடல் உறவு இந்த செக்ஸ்ல பத்தி கேட்டேன். நான் சொன்னேன், இப்ப எனக்கு வயசு 120 ஆச்சுங்க ஐயா. என்னோட துணைவியாரு வந்து எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அவங்க இப்ப எப்படின்னு எனக்கு தெரியாது. அவங்க சாதாரண உணவு பழக்கத்துல இருக்காங்க. இருந்தாலும் காய்கறி நிறைய திங்கிறனால ஏதோ பாதிகிரி ஓடிட்டு இருக்குது. இப்ப நான் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு என்னுடைய துணைவியார் மாறினாங்கன்னா, நாங்க வந்து ஒரு 100 ஆண்டுகள் வாழ்றதா வைத்துக் கொள்வோம். எனக்கு ஒரு 100 ஆண்டு, என் துணைவியாருக்கு ஒரு 90 ஆண்டுன்னு வச்சுக்கங்களேன். அல்லது நான் 120 ஆண்டுன்னு வச்சா கூட, வெங்கடேஷ் என்ன சொல்றாருன்னா, இனப்பெருக்கம் செய்வதோடு நினைத்து வாழ்வணும். அப்ப நான் 120 வயதுல குழந்தை பெற்று காட்டினாதான் உண்மையான யோகம்னு நான் சொன்னேன். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நான் சொன்னேன் உடனே, எப்படின்னா ரத்தம் சுத்தமா இருந்தா ரத்தம் சுத்தமா இருந்தா அது இயற்கையாகவே அந்த ஆணுடைய மரபணு உற்பத்தி ஆகும். அதே மாதிரி ரத்தம் சுத்தமா இருந்தா பெண்களுக்கு சினமட்ட உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இப்ப சாதாரண உணவு திங்கறனாலதான் அந்த முட்டையில நின்று போகுது. புதிய வேதியியல் மாற்றம் உண்டாகும்னு சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டு, ஒரு மரம் வந்து மரத்துல ஒரு பழம் பழுத்துச்சுன்னா அது பழுத்து கரெக்டா அது சரியா கீழே விழுந்துருது. ஆனால் இனப்பெருக்கம் செய்கின்ற தகுதியோட தான் கீழே விழுகுது. ஏன் பழுத்த படம் செத்து போக வேண்டியது தானே? அது பழுத்து கலண்டு கீழே விழுகிறப்ப இனப்பெருக்கம் செய்கிற தகுதியோட இருந்துதான் தன்னுடைய உயர பிரிச்சுக்குது. அப்ப அது உடலை விட்டு பிரிக்கின்றது கூட இனப்பெருக்கம் செய்யற தகுதியோட தான் பண்ற மாதிரி தான் நாமளும் ரத்த சுத்தமாகிறப்போ இனப்பெருக்கம் செய்கிற தகுதியோடு தான் உடலை விட்டு நான் வெளியே போகணும்னு சொன்னேன். அறிவியல் நல்லா இருக்கே, அதுதான் அறிவியல் சொன்னேன். அப்படி சொல்றாரு. அவர் ஆசிரியர் வேற. அறிவியல் அருமையா இருக்கே, அதான் அப்படின்ட்டு நான். அவர் சொன்னாரு, கரெக்டா இருக்குது அறிவியல், நல்ல அறிவியலை ஐயா அறிவியலை பேசுறது எங்க வேலை. நான் அவர் வெங்கடேசன் நானும் வெங்கடேசன் நேரில் போய் சந்திச்சிருக்கோம் 2-3 முறை. எங்க ஊர் 10 கிலோமீட்டர் தான். எப்பாவது ஒரு நாளைக்கு பேசுவாரு. ரொம்ப அருமையான மனிதர். ஒரு தடவை சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு 15,000 கூட கையில் கொண்டு கொடுத்து போட்டு போனார். அவர் எங்க மாணவரே கிடையாது. இருந்தாலும் என்னுடைய சிக்கலை பார்த்துட்டு, அந்த நேரத்துல கையில கொஞ்சம் பணம் இல்லை, ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டு மாட்டிக்கிட்டு ஏமாத்தி விட்டானு. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் மாட்டிக்கிடுச்சு. போச்சுரா தீர்த்து போச்சுரா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். போச்சுரா பணமே வராதா தெரியுது. அப்புறம் பார்க்கும்போது கரெக்டா அவர் வந்தாரு. அப்புறம் இந்த பயிற்சியில தான் இருக்கிறேன் நான். அப்ப இருக்கும் பொழுது அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி சிக்கல் இருக்குதுங்க ஐயா அப்படின்னா. அப்படி என்ன நினைச்சிருந்தாரு, கரெக்டா வீட்டுக்கு போனாரு. அடுத்த நாள் காலை வந்து அப்படியே சோப்புல கை விட்டாரு. அப்படி தூக்கி 10,000 ரூபாய் 15,000 அப்படி கொடுத்தாரு. அந்த பணத்தை திருப்பி வாங்கவே இல்லை. நானும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். அதெல்லாம் கொடுத்ததா வேண்டாங்கன்ட்டாரு. கொடுத்ததா வேண்டான்ட்டாரு அவரு. அப்புறம் ஐயா அப்ப நான் பணம் சம்பாதிச்சு பணம் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க பணம் உங்களுக்கு நன்கொடையா கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். என்னது நன்கொடையா கொடுத்துட்டேன், நீங்க வந்து நல்ல இயற்கை மருத்துவ சேவை பண்றீங்க, இதை வந்து தைரியமா செய்யுங்க, அதுக்காக தான் நான் கொடுத்தேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சிருக்கேன். ஊக்குவிக்கிற மனம் இருக்கு இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லையா? செய்யலனா கூட அதை ஊக்குவிக்கிற அந்த மனம் இருக்கு இல்லையா, அதுவே அவரை பார்த்துக்கும். அவருக்கு ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் உமாசங்கர்னு ஒருத்தர் இந்த மாதிரி தோட்டம் வாங்கலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரி வெங்கடேசனுடைய கருத்தை வந்து உள்வாங்கிட்டு நான் வந்து ஒரு ஏக்கரா வாங்கலான்னு இருக்கேன், அது எப்படி ஒரு 4-5 லட்சம் வரும் அப்படின்னு. என்ன நினைச்சாருன்னு தெரியல. அப்புறம் ஒரு நாள் கோபிக்கு வந்தார். வரும்பொழுது அப்படியே 50,000 அப்படி கையில் கொடுத்தாரு. என்னங்க அப்படின்னா,
நீங்க தான் ஒரு இடம் வாங்குறேன்னு சொன்னீங்க. ஐயோ இடம் இன்னும் வாங்கணும் முடிவே பண்ணல, பின்னாடி தான் வாங்கணும் அப்படின்னு. அதனால என்ன வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அந்த போட்டோ கூட வச்சிருக்கேன் பாருங்க. 50,000 கொடுத்து போட்டுவார். தொழில் அதிபர் தான் 50,000 அப்படியே. அந்த 50,000 அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு தோட்டமே வாங்கினேன். வாங்கி அப்புறம் இன்னைக்கு ஒரு 13 லட்சம் ஆயிரம். இன்னைக்கு அது இன்னைக்கு 50 இன்னைக்கு அது விலை வந்து 35 லட்சத்துக்கு போகும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா $50,000 போகும். குறைஞ்சபட்சம் $40,000 போகும். நான் வாங்கினது வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலவெல்லாம் போய் பார்த்தோம்னா ஒரு $13,000 $14,000 வரும். இன்னைக்கு அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $40,000 போகும். 35 லட்சத்துக்கு கம்மா போகும். வாங்கி 6 வருஷம் கூட தாண்டுது. 2017 வெங்கடேசன் சொல்லித்தான் வாங்கினேன். அப்ப வந்து அப்ப சின்ன சின்ன பணமெல்லாம் சேர்த்து 2000 அப்ப கட்டணம் ரொம்ப கம்மியா தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் தான் அதிகமா போட்டேன். 20,000 30,000 அப்புறம் தான் போட்டேன் நான். அது வந்த காலத்து இப்ப தாக்கு பிடிச்சது. இல்லாட்டா ஒன்றும் பண்ணிருக்கவே முடியாது. அவங்க நல்லானதுவங்களும் நிறைய கொடுத்துட்றாங்க. சில பேர் நல்லானதுக்கு அப்புறம் வாரி கொடுத்தவங்க இருக்கிறாங்க. நல்லாயிட்டு கொடுக்காம போனவங்க நிறைய இருக்காரு. நல்லாகி கொடுக்காம போனவங்க நிறைய இருக்காங்க. அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்றது? பார்ப்போம். சரி, இன்னைக்கு வந்து எல்லா விஷயம் பேசியிருக்கோம். அதனால இது வந்து மறுத்து பேசுறதுக்கோ ஆதரித்து பேசுறதுக்கோ ஒண்ணுக்கு இல்லை. நீங்க தரமுள்ள மாணவரா இருந்து இது வந்து நீங்க தரமுள்ள மாணவரா இருந்தீங்கன்னா தான் இதுல வந்து எதிர்த்து பேசுறது விவாதம் பண்றதுல ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, தமிழுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆமா, கனெக்ட் ஆனதுல அது வேற ஒண்ணு இருக்குதா? சித்திரை ஒண்ணு, சித்திரை. ஆமா, இன்னைக்கு மதுரையில தானே எல்லாம் கல்லழகரா. இன்னைக்கு தான் மதுரையா? பௌர்ணமியா? சித்ரா பௌர்ணமி. அது சித்ரா பௌர்ணமி. எல்லாம் சென்னை போறாங்கன்னு தெரியல, சேலம் போறாங்கன்னு தெரியல. 12 சரி பாப்போம். மறுபடியும் காலையில தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்ல ரொம்ப நல்லது. சந்திப்பு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நன்றி. காலையில போ. ஓகே.